இப்ப எங்களை கூப்பிட்டு சொல்றாங்க 102 பேருக்கு தான் வீடு, உள்ள இருக்கிறவங்களும் பொய்யா. அப்போ நம்ம முதலமைச்சர் ஐயா தளபதி ஐயா சொன்னாங்க, ரோட்டு மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க வீடு கொடுக்குறோம்னு சொல்லி எல்லாருக்கும் வீடு கொடுக்குறோம். வீடு விட ஹவுசிங் போர்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து வீடு எழுதுறாங்க. இப்போ எல்லா ஹவுசிங் பெரிய பெரிய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீடு வந்து எழுதுறாங்க. அப்போ தளபதி ஐயா சொல்றதுக்கு இவங்க முரண்பாடா நடந்துக்கின்னு எங்களை இந்த மாதிரி நிக்க வைக்கிறேன். போன வாரம் போயிட்டு உதயநிதி ஐயா கிட்ட ஒரு மனு குத்தாச்சு. ஐயா கிட்ட போயிட்டு நாங்க இத்தனை மக்கள் இருக்கிறோம், எங்களை வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனு ஒன்று கொடுத்துட்டோம். ஐயா என்ன பண்ணாரு, நான் பார்த்துட்டு விசாரிச்சு சொல்றேம்மான்னு சொல்லிட்டாங்க. அங்க ஒரு அக்லாண்டிமெண்ட் பேப்பர் கொடுத்தாங்க. இங்க பாருங்க, உதயநிதி ஐயா கிட்ட போயிட்டு அவர்கிட்ட போய் நாங்க மனு கொடுத்துருக்கிறோம். ஐயா கிட்ட போய் தலைமை செயலகத்துல ஒரு மனு ஒண்ணு நாங்க கொடுத்துருக்கிறோம். இந்த மனுவை ஏத்துக்குன்னு ஏழை மக்களுக்கு வீடு கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு அவரு. ஆபீசர்களுக்கு என்ன வேலை, அவங்களுக்கு என்ன வேலை? இதுல வந்து இவங்களுக்கு யார் பின்னோடி இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஆகணும். ஏன் பின்னோடி வச்சு எங்களை ஏன் இந்த மாதிரி சதி வேலை பாக்குறாங்க? கொடுக்க வேண்டிய வீட கொடுத்துட்டு போக வேண்டியதானே? கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய வேடிய இவங்க கொடுக்க வேண்டிய போக வேண்டியதானே? உள்ள வந்து பாருங்க எவ்வளவு அராஜகம் பண்றாங்க. எத்தனை பேர் உள்ள கூட்டம் கொண்டு உட்காந்துக்கிறாங்க பாருங்க.